பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 52 அதிகாரம் 12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். முதல் ஆண்டு சொல்றாரு, நான் முன்னால போவேன், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முன்னால நடக்கிற தேவன், அதனால நீங்க பயப்படாதுங்க. எந்த ஆபத்து வந்தாலும் என்னை தாண்டி தான் உங்களிடத்திலே வர முடியும். நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன்ல, உங்களுடைய முன்னாலே நான் போவேன். இனி என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி ஆகும், என் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதங்க. நான் உங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன். அது மாத்திரம் இல்லை, முன்னால் ஆண்டவர் போகிறாரு, பின்னால் இருந்து பொல்லாத மனிதர்கள் தாக்கிட்டா, சாத்தான் தாக்கிட்டா என்ன பண்ணுறது, அவர் முன்னாலும் இருப்பார், பின்னாலும் இருப்பார். அதாண்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்கள் பின்னால உங்களை காக்கிறவராயிருப்பார். அப்போ முன்னாலேயும் அவருடைய பாதுகாப்பு, பின்னாலேயும் அவருடைய பாதுகாப்பு. பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? இது உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். நீங்கள் என்ன சொல்லணும்? தேவரீர், எனக்கு முன்னாலே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு பின்னால் இருந்து என்னை தீங்கு தொடாதபடி பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி துதித்து கொண்டே முன்னேறி போங்க. ஏன் அவர் முன்னாலே போகிறார் தெரியுமா? அவர் ஏன் முன்னால போகிறார்? அதை குறித்து தான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 காரியங்களை கர்த்தர் செய்ய போறாராம். 3 வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் அவங்கள் முன்னணியில் நடந்து போவார். உங்கள் முன்னணியில நடந்து போவாராம் உங்களுக்கு முன்னால. எதுக்கு தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். நிறைய தடை இல்லை, வேலை தேடினா தடை, வீடு கட்டினா தடை, பிஸ்னஸ் பண்ண போனால் தடை, திருமண காரியத்தில் தடை, இது செஞ்சிடலாம், இது முடிச்சிடலான்னு பார்த்தா தடை 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 தடை. எனக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் தடையாக போகுதே, நான் எனக்கு என்ன அப்படி பாவம் தோஷம் அப்படின்லாம் கலகுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்னாலே நடக்கிறேன், நீ பயப்படாது. அவர் முன்னாலே நடந்து தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகணும். கொண்டு போகிற வழியில நிறைய தடை வந்தது. இப்போ ஆண்டவர் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஒரு காலத்தில் பாவம் சாபத்துக்கு அடிமை கறந்து விடுதலை ஆக்கிட்டு பரம கானானை நோக்கி நம்மை வழி நடத்துகிறார். பரலோக ராஜ்யம் அவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு நம்மை வழி நடத்திட்டு போறார். அவர் ஏன் முன்னால நடக்கிறாரா? உனக்கு வரக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நான் உன்னை வழி நடத்துவதற்கு. பாருங்களேன், இஸ்ரவேல் மக்கள் நடந்து எகிப்து விட்டு வெளியே வந்த உடனே முதலாவது அவருடைய பிரயாணத்திற்கு ஏற்பட்ட தடை செங்கடல். கடல், அப்படியே கடல் அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர், கடல். பின்னால பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறாரு. இப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் எதிரினுடைய படை, இன்னொரு பக்கம் கடல். பிரயாணத்தில் முன்னேறி போக விடாதபடி தடையாய் நிற்கிறது. என்ன செய்வது என்று கலக்கம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் முன்னால நடக்கிற தேவன் தானே, தடைகளை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. கடலை 2ஆய் பிளந்தாராம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனாங்க. தண்ணீர் இருந்த அந்த கடலை பிளந்து அதை வெட்டாந்தரையா மாத்திட்டாருங்க. கடல் பிளந்தா கூட ஈர பசை தானே இருக்கும், நடந்து போற சகதி மாதிரி ஈர பசை. ஆண்டவர் வெட்டாந்தரையா மாத்திட்டாராம். மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு செய்வார். இந்த செங்கடல் இருக்கு, இப்பவும் இருக்குது. நான் போய் இந்த கடற்கரைன்னு பார்த்துருக்கிறேன். அந்த செங்கடல் என்பது அது ஒரு வால் மாதிரி இருக்கும். நீங்கள் மேப்பெல்லாம் பார்த்த தெரியும். 18 கிலோமீட்டருக்கு கடல் ஆண்டு 2 பிளந்து தண்ணீரை சுவர மாதிரி நிற்க வச்சுட்டார். வெட்டாந்தரை உண்டாக்கிட்டார். என் பிள்ளைங்க நடந்து போகட்டும் என்று தடை மாற்றப்பட்டு விட்டார். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை தன் பிள்ளைகளுக்காக அவர் செய்கிறார். அவர் தான் உங்களுக்கு முன்னாலே நடக்கிறவர். அவர் முன்னாலே நடந்து போன என் பிள்ளைகளை வாங்க, என் பின்னால நான் தடையெல்லாம் மாற்றுகிறேன் என்று தடையை மாற்றி வழி நடத்தினார். அதே மாதிரி யோசுவா 3 அதிகாரம் 16 நீ வாசித்து பாருங்களேன். இப்போ அவங்க கானான் தேச பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கே நதி குறுக்கிடு, யோர்தான் நதி. அது அறுப்பு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா, அது தேவன் பிளந்துட்டாரு. நதியை நிற்க வச்சுட்டாரு, குவியலாக நிற்க வச்சுட்டார். இந்த பக்கம் தண்ணீர் சவக்கடலில் போய் விழுந்து விட்டாரு. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறார். அதுக்கு நடுவில் நடத்தி கொண்டு போனார். ஒரு ஆற்றை கடக்கணுமான பாலம் போடணும்.
அல்லது ஒரு படகு அது மாதிரி வச்சு தான் கடக்க முடியும். அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வழி கிடையாது. அதனால ஆண்டவர் பாருங்க, தண்ணியை நில் அப்படின்னு ஆண்டவர் நிறுத்தி வச்சு வழியை உண்டாக்கிட்டார். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் வழிகளை உண்டாக்குவார், தடைகளை மாற்றுவார். உங்களுக்கு நடக்கும். இதுவரை தடைப்பட்டு போன காரியத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் அற்புதத்தை பார்க்க போறீங்க. தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் முன் நடக்கிறார். தடை எது வந்தாலும், கடலாய் இருக்கலாம், ஆறாய் இருக்கலாம், மதில் சுவராய் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஏதோ ஒரு தடை, அது மனிதரால் வந்த தடையா இருக்கலாம், பிசாசினால் வந்த தடையா இருக்கலாம், மேல் அதிகாரிகளால் வந்த தடையா இருக்கலாம். எந்த காரியமாய் இருக்கட்டும், ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்தெறிவார். பயப்படாருங்க. அதுக்கு தான் அவர் முன்னால நடக்கிறார். இதுவரை காணப்பட்ட தடை நீங்க காரியம் வாய்க்கும். உங்களுக்கு வழி திறக்கப்படும். நீங்க அதை பார்க்க போகிறீங்க. இரண்டாவது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. சரிங்களா? கர்த்தர் உங்களுக்கு முன் சென்றார், முன் நடக்கிறவர். இதுக்கு வசன அழகா வழியை உங்களுக்கு காட்டுவதற்கு, வழி நடத்துவதற்கு, வழியை காட்டுவதற்கு முன்னால நடக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்களா, ஒரு வழியும் தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல, இதில் என்ன பண்ணனே எனக்கு ஒன்றும் புரியலை, வழியே எங்களுக்கு இல்லை, இது இப்படி போகிறதா அப்படி போகிறதா தெரியல, என் பிள்ளைக்கு எதை செய்கிறதா அதை செய்கிறதா தெரியல, எங்கள் வருமானத்துக்கு என்னதான் வழி, இந்த கடன் பிரச்சனை தீர என்னதான் வழி, எங்களுக்கு ஒரு வழியும் தெரியாமல் அப்படியே கலங்கி நிற்கிறோன்னு சொல்கிறீங்களா? அவர் முன்னால நடக்கிறார் உங்களுக்கு வழி காட்டுவதற்காக. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் முன்னால போனாராம். எப்படி? மேக ஸ்தம்பம். இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தில் போகிறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க 430 வருஷம் ஒரு தேசத்தில் அடிமையாக இருந்தவங்க. வெளி உலகமே தெரியாது. எப்படி அந்த தேசத்துக்கு போகிறது அவங்களுக்கு தெரியாது, வழி தெரியாது. அப்போ ஆண்டவர் வழி காட்டணும். ஒரு பெரிய மேக ஸ்தம்பம், பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ் என்ற மேக தூண், அப்படியே பிரம்மாண்டமான, அவ்வளோ பேரும் பார்க்கத்தக்கத மிக பிரம்மாண்டமாய் அது முன்னால் போகுது. அது அப்படியே நகண்டு போக 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 அதுக்கு பின்னாலே போகிறாங்க. ஓ, ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த மேகம் நிற்கிற இடத்துல பாளையம் இறங்கிடுவாங்க. திரும்ப மேகம் புறப்படும் போது புறப்பட்டு போவாங்க. ராத்திரி என்ன பண்ணுவாங்க? வனாந்தரம், பாம்பு இருக்கும், அங்கே விஷ ஜந்துக்கள் இருக்கும். எங்கே பாளையம் இறங்குறது? ராத்திரியில் குழந்தை குட்டிகளோடு போகிறாங்க. அந்த மேகஸ்தம்பம் ராத்திரியில் அது அக்னி ஸ்தம்பமாய் மாறிடும், நெருப்பாய் மாறிடும். அப்போ முழு மக்களுக்கு அது வெளிச்சம் காட்டும். எங்கேயுமே இருட்டு கிடையாது, வெளிச்சத்தில் ராத்திரியெல்லாம் நடக்க. இயேசு ஆண்டவர் எவ்வளவு அழகாய் தன் ஜனத்தை நடத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் நமக்கு அழகாக அவர் வழி நடத்துகிறார். ஏற்காடு இருக்குல்ல, ஏற்காடு மலை பிரதேசம், அங்கே எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பெனட் வால்டர்ன்னு சொல்லி. நாங்கள் பைபிள் காலேஜில் ஒன்றா படித்தோம். அவங்களுக்கு அந்த மலையில் 2 மலை பகுதியை தாண்டி போனால் அங்கே ஒரு எஸ்டேட் இருக்கிறாரு. ஒரு சின்ன ரூம் கட்டி வச்சுருக்கிறாங்க. போனால் தங்குறதுக்கு அங்கே தான் தங்கி நாங்களே சமைப்போம், நாங்களே சாப்பிடுவோம், நாங்களே போய் ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம். அவர் காட்டு பகுதி, எங்கே பார்த்தாலும் ராத்திரியான வெளியே போக முடியாது, பாம்பு வேற நடமாடும், வெளியே போக முடியாது. அது மாதிரி இருட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் எஸ்டேட்டு, தோட்டங்கள், காடுகள். கொஞ்சம் தவறிட்டா காட்டுக்குள்ளே போயிடுவோம், அவ்வளோதான், எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி இடம். ஒரு முறை அவர் போய் அப்படி ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிலாம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு சொல்லி திரும்பி வந்தால் பயங்கர இருட்டு. அங்கே இதெல்லாம் வெளிச்செல்லாம் கிடையாது, லைட்ஸ் அதெல்லாம் கிடையாது. எஸ்டேட் பகுதி, காட்டு பகுதி. அப்போ இவங்க ரூமுக்கு வந்தால் அங்கே தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனால் அவர் நடந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டாங்க. 2 வழி போகுது, இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. பகல்லையே நமக்கு வித்தியாசம் தெரியாது. அங்கே நான் இப்போ அந்த இடத்த பார்த்துருக்கேன். இந்த வழியாக போகிறதா இந்த வழியாக போகிறதா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மரங்களாக இருக்கும், தோட்டங்கள், ஒரு பாதை போகும். இது எந்த பாதையில் போகிறது, எது நம்ம இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், தடுமாற்றத்தை உண்டாக்கிறோம். அதே மாதிரி ராத்திரி இருட்டு, அவர் நின்றார். எந்த வழியில் போகிறது, சின்ன டார்ச் லைட் வச்சுருப்பார், அவ்வளோதான். ஆனால் இப்போ எந்த வழியில் போகிறது, நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு தப்பாக போயிட்டா அவ்வளோதான், காட்டுக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திரும்பி இடம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய இடத்துக்கு போய் சேருவதற்கு எனக்கு வழி தெரியல, எந்த பாதையாக போகிறது எனக்கு வழி காட்டும்.
இந்த 2 பாதையில் எந்த வழியாக போனால் நம்ம இடத்துக்கு போய் சேர முடியும், எனக்கு வழிகாட்டுன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார் நின்று கொண்டு. ஜெபம் பண்ணி முடிக்கிறார். அவருக்கு முன்னால் சில அடிகள் தூரத்தில் ஒரு டார்ச் லைட் வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா எங்கேருந்து மேலேருந்து லைட்டை காணும். ஆனால் அவருக்கு முன்னால் சில அடி தூரத்தில் ரவுண்டாக ஒரு வெளிச்சம், அப்படியே பிரகாசமாக வெளிச்சம் விழுகிறாரு. அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. எங்கேருந்து ஒரு தேடி பார்த்தா தெரியல, ஆனால் அது மூவ் பண்ணுது, அப்படியே அது அசையுது. ஓ, இது நமக்கு மூவ் பண்ணுது, வழி காட்டுகிறது. ஆண்டவர் எனக்கு இந்த சமயத்தில் வழிகாட்ட இந்த வெளிச்சத்தை அனுப்பி இருக்கிறார் என்று அவர் போய்கிட்டே இருக்கிறார். பல நிமிட நேரம் கடந்து கரெக்டாக அவருடைய தோட்டத்தின் எல்லைக்கு வந்த உடனே அந்த வெளிச்சம் மறைந்து விட்டார். அவர் சொன்னார், அந்த ராத்திரி நேரத்தில், தடுமாறின நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வழி நடத்துதலை கொடுக்க ஒரு வெளிச்சத்தை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 2 பாதை சேர்கிற இடத்துல தடுமாறுறீங்களா? எந்த வழி போகிறதுன்னு தெரியலையே. படிக்கிறதா, வேலைக்கு போகிறதா, இங்கே படிக்கிறதா, அங்கே படிக்கிறதா, பிஸ்னஸ் பண்ணுறதா, வேலை செய்கிறதா, இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, தேவைக்கு என்ன பண்ணுறது, இந்த வேலை அது போய்விடும் போல தெரிகிறது, அடுத்து என்ன பண்ணுவது? ஆண்டவர் தான் சொல்கிறால, நான் உனக்கு முன்னால் போவேன், நான் உன்னை வழி நடத்துவேன். இல்லை, எதுக்கு நீ பயப்படுற? ப்ரே அண்ட் வெயிட். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு வழி நடத்துதலை தாங்க, எனக்கு முன்னால் போய் வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே. இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் ராத்திரியும் பகலும் வழி நடத்துனீங்களே, என்னை நடத்துங்க, எங்கள் குடும்பத்தை நடத்துங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் நடத்துவேன், நான் முன்னால் போவேன், பின்னால் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கேன், அதனால் எந்த தீங்கு உன்னை தொட முடியாது, பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு கைடன்ஸ் தாங்க, வழி நடத்தல் தாங்க. நீ சின்ன ஜெபம் பண்ணுங்க. 3வது, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு முன் செல்லுகிறார். சத்துருக்கள் உங்களை எதிர்த்து வரும்போது நீ போகாத, முன்னால உனக்கு முன்னால நான் போறேன்றார். நான் பார்த்துக்கிறேன் உன் சத்துருக்களை, நான் யுத்தம் பண்றேன், நீ பின்னால வந்துகிட்டே இரு, அவ்வளவுதான். தாவீதுக்கு அப்படித்தான் சொல்றார். கர்த்தர் போய் யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டார். தாவீது பின்னால போய் வெற்றியை டிக்ளேர் பண்ணுகிறார். அதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தான் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், பொல்லாத மனிதர்கள் யுத்தம் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப பலவிதமான சக்திகள், அதிகாரங்கள் எழுப்பி யுத்தம் பண்ணலாம். அன்று சொல்றாரு, நான் உனக்கு முன்னாலே போறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் யுத்தம் பண்றேன், நீ பயப்படாதன்னு சொல்றேன். நமக்காக யுத்தம் பண்ண ஒரு தேவன் இருக்கிறார். 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணா கூட உங்க வீட்டை சேதப்படுத்த முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அன்று சொல்ல, உனக்காக யுத்தம் பண்ண நான் முன்னாலே புறப்பட்டு இருப்பேன். தாவீது பயப்படாத, நான் யுத்தம் பண்ண முன்னணியிலே போகிறேன், நீ பின்னால வா, அவ்வளவுதான். அதனால நமக்கு விரோதமாய் யார் வேணாலும் யுத்தம் பண்ண எழும்பட்டோம், எவ்வளோ அதிகாரம் வேணாலும் எழும்பட்டோம், உங்களை அசைக்காது. கர்த்தர் முன்னாலே போகிறார், யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்க ஆண்டவருக்குள்ள சரியா இருந்தால், உங்களை ஆண்டவருக்கு நல்ல ஒப்பு கொடுத்து ஒழுங்கா வேதம் வாசிக்கணும், ஒழுங்கா ஜெபிக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், இயேசுவோடு நீங்க வாழணும். அப்போ இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். நீங்கள் இந்த பக்கம் தம் அடிச்சுட்டு, இந்த பக்கம் சிகரெட், இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஈஸியாக சும்மா சுற்றிட்டு ஒரு ஆண்டை கொடுத்த பயமே இல்லாமல் கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்காரு, மோகன்லால் சொல்லிட்டார், அந்த வாக்குத்தத்தம் பலிக்காது. நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜபம், வேத வாசிப்பு, குடும்ப ஜபம், இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சால் யோபுவை எப்படி வேலையடைத்து கர்த்தர் பாதுகாத்தாரோ அப்படி காப்பார். எந்த தீங்கு உங்களை தொடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும்ல, அப்போ தானே கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். வாக்கு கொடுத்துட்டார், நான் உனக்கு முன்னால் போகிறேன், எதுக்கு பயப்படுற, உனக்கு பின்னால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அதனால் முன்னாலும் பின்னாலும் நான் தான், உன்னை சுற்றிலும் நான் வேலை அடைத்து பாதுகாப்பேன், பயப்படாதுன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னால் நடக்கிற தேவன், பின்னால் பாதுகாப்பாக இருக்கிற தேவன், நீர் தான் இந்த தீமையான காலத்தில் என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவன். நான் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நீ தடைகளை உடைத்தெறிகிற தேவன், எனக்கு வழி நடத்துதலை தருகிற தேவன், எனக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஜெபிக்கலாம விசுவாசத்தோடு. ஆண்டவரே, இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, வழி திறக்கப்பட போகிறது, எனக்கு நீர் வழியை காட்டப் போகிறீர், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள், மந்திரவாதம், எதிர்ப்பின் சக்திகள், பொல்லாத மனுஷனுடைய கிரியைகளெல்லாம் அழித்து போட போகிறீர். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம்.
தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. உம்முடைய மகனுக்காய், உம்முடைய மகளுக்காக இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். இதோ அடுத்து என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, நான் எப்படி வாழப்போகிறேனோ, அடுத்து என்ன சம்பவித்து விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் இன்றைக்கு விலகட்டும். நான் உனக்கு முன்னாலே நடக்கிற தேவன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகன், உம்முடைய மகள் இந்த குடும்பத்திற்கு முன்னால் நீர் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன், சகல தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. திருமண தடைகள் மாறட்டும், காரியமாய்க்கட்டும். பிசினஸ் ஆரம்பிக்கிற காரியத்தின் தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு காணப்படுகிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. திருமணமாகி குழந்தை செல்வம் உண்டாவதற்கு காணப்படுகிற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடு கட்டுகிற காரியத்தில் உள்ள தடைகள் மாறட்டும். எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் தடைபடுகிறதோ அத்தனை தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. தடைகள் மாறுவதாக, வழி உண்டாக்கப்படுவதாக, காரியம் வாய்ப்பதாக. அதை உடனே கண்டு மகிழும்படி அந்த அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வதென்று தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை காண்பியும். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி காட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் எப்படி நாங்கள் பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று வழி நடத்துதலை தாரும். ஒவ்வொருவருக்கு அந்த வழி நடத்துதலை கொடுத்து ஆசீர்வதியும். இப்பொழுதே அந்த கலக்கங்கள் விலகி போகட்டும். தகப்பனை யுத்தம் பண்ணுவதற்காக நீர் முன் செல்லுகிற தேவன் அல்லவா? தாவீதுக்காக யுத்தம் பண்ண முன் சென்று ஜெயம் கொடுத்த தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று யுத்தம் பண்ணுகிறீர். பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரவாதங்கள், பில்லிசோனியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்ற வார்த்தையின்படி இந்த தீமைகளை, இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தில் ஒருவரையும் தொடுவது இல்லை. நீர் யுத்தம் பண்ணி அந்த கிரியைகளை அழித்து போடுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் உடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும், கலக்கங்கள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, தடைகள் மாறுகிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிகிறது. உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து, என் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்னால் நடக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று மகிழச் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் இன்று முதல் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.